ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமா பாதுகாப்பு கருதி வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகள் கடந்த 2 மாதங்களா குறைக்கப்பட்டிருந்துச்சு. இதனால திருச்சியிலிருந்து துபாய் மற்றும் ஷார்ஜா போன்ற நகரங்களுக்கு பயணம் செய்யறவங்க பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினாங்க. இந்த நிலையில வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து ஷார்ஜாவுக்கான சேவைகள் மீண்டும் தொடங்கும் அப்படின்னும் துபாய்க்கான விமானங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த சேவைகள் தற்காலிகமா மே 31ஆம் தேதி வரைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நிலவக்கூடிய சூழலை பொறுத்து அந்த சேவை நீட்டிப்பு குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு திருச்சி விமான நிலைய வட்டாரங்கள் சொல்றாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி பயணிகளுக்கான முன்பதிவு ஏற்கனவே ஆரம்பமாகிடுச்சு. திருச்சி டு துபாய்க்குனா வாரத்துல 3 தினங்கள், அதாவது புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விமானங்கள் இயக்கப்படும். திருச்சி டு ஷார்ஜாக்கு அப்படின்னா வாரத்துக்கு 4 தினங்கள், திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமை விமானங்கள் இயக்கப்படும். விமான போக்குவரத்து முடங்கியதால பயணிகள் மட்டும் இல்லாம ஏற்றுமதியாளர்களும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா திருச்சியிலிருந்து ஐக்கிய அரபு நாடுகளுக்கு அதிக அளவுல அனுப்பக்கூடிய காய்கறிகள் மற்றும் பூக்களுடைய ஏற்றுமதியும் தேக்கம் அடைஞ்சிருக்கு. இப்போ விமானங்கள் மறுபடியும் தொடங்க இருக்கிறதால துபாய் மற்றும் ஷார்ஜா சந்தைகள்ல நிலவக்கூடிய காய்கறி தேவையை பயன்படுத்திக் கொள்ள ஏற்றுமதியாளர்கள் திட்டமிட்டிருக்காங்க. இத பத்தி திருச்சி விமான நிலைய இயக்குனரான எஸ் ராஜு அப்படின்றவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒவ்வொரு விமானத்திலையும் சுமார் 5 டன் அளவிலான சரக்குகளை ஏற்றுமதி செய்ய இடவசதி இருக்கு. அதனால வர்த்தக ரீதியாகவும் இந்த சேவைகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க.